ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, இப்பொழுது நாம் சாமுவேல் முதல் புத்தகத்தின் 20ஆம் அதிகாரத்திற்குள் நுழைய இருக்கின்றோம். விவிலிய விளக்கங்களை கேட்க இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. எப்பொழுதும் போல இப்பொழுதும் கேள்விகள் தான் தந்தையவர்களே. என்னடா கேள்வியா கேட்டு கொண்டான்னு கொச்சிக்காதீங்க. ஆர்வம் சாமி, வேற ஒன்றும் கிடையாது. 19ஆம் அதிகாரம் முழுக்க நாம் சந்தித்தது அந்த சவுல் தாவீதை கொல்ல தேடியது. அந்த நேரத்திலும் கூட தாவீதின் மேன்மையை அறிந்திருக்கின்றோம். அவர் எங்கு சென்றாலும் கடவுள் அவரை காப்பாற்றியது அறிந்திருக்கின்றோம். அவரும் கூட தங்கியிருந்து தப்பித்து கடவுளை தான் தேடி வந்திருக்கிற என்பதை அறிந்திருக்கின்றோம். இப்பொழுது 20ஆம் அதிகாரத்தை தொடங்க இருக்கின்றோம். தப்பித்த நபருக்கு கடவுள் உதவினாரா, மன்னன் உதவினாரா, உதவியது யார், எப்படி தப்பித்தார், எப்படியாக மீண்டும் அரசவைக்குள் வந்தார் என்ற ஒரு கேள்விகள் இருக்கின்றன தந்தை அவர்களே. இந்த கேள்விகளை இந்த அதிகாரம் சொல்லுமா சொல்லாதா? சொல்லுமா சொல்லாதா பொறுத்து வந்து பார்ப்போம். நல்ல அழகான ஒரு முன்னுரை கொடுத்தீங்க. இப்போ சவுளுடைய அரண்மனையிலேருந்து தப்பி பிழைத்து உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடி போய் நயோத்தை தாண்டி தன்னுடைய மென்டராகிய தன்னுடைய ஆன்மீக வழிகாட்டியான சாமுவேலை சந்திக்கிறார், காலந்து ஆலோசிக்கிறார். அவர் அங்கிருந்து புறப்பட்டு வேறு ஊருக்கு சென்று பல ஆலோசனைகளை செய்கிறார்கள். மீண்டும் திரும்பி வருகிறார். சவுல் அரண்மனையில் வாழ்கிற அந்த நகரை நோக்கி தாவீது திரும்பி வருகிறார். தாவீது வரும்போது மிக அழகான ஒரு 2 நபர்களை சந்திக்கிறார். ஒன்று யோனத்தான், இன்னொன்று மீகேல், அவருடைய அற்புதமான மனைவி. இருவரையும் விட்டுத்தான் ஓடி போனார். அது மிக ஒரு கஷ்டமான ஒரு காரியம், ஓடி போவது என்பது. திரும்பி வருகிற ஒரு காட்சி நாம் காண்கிறோம். அப்படி வருகின்ற தாவீதுக்கு உதவி செய்தது யார், அவரை நிலைநிறுத்தியது யார், அவரை புரிந்து கொண்டது யார், அவரை ஆற்றுப்படுத்தியது யார், அவரை நெருப்படுத்தியது யார் என்ற பல கேள்விகளுக்கு விடையாக இந்த 20ஆம் அதிகாரம் வருகிறது. இந்த 20ஆம் அதிகாரம் கிட்டத்தட்ட 42 இறை வசனங்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. இந்த 42 வசனங்களை ஒரு ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நட்பின் சொற்சித்திரம், எ வெர்பல் பெயிண்டிங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். மிக அழகான ஒரு நட்பை பற்றிய ஒரு புதினமாக இந்த பகுதி வருகிறது. பல நல்ல நட்புணர்வு இயல்புகளை நாம் இங்கே கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த இடத்துல நாம் சொல்ல வேண்டிய முதல் 2வது காரியம் என்னவென்றால், இந்த பகுதி 2 முக்கியமான கூறுகளை முன்வைக்கிறது. ஒன்று, யோனத்தான் தாவீதோடு நட்பு பாராட்டுகிறார், உதவுகிறார், முதலாவது. 2வது, யோனத்தான் தாவீதோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். ஒருபடி மேலே, இறைவன் பெயராலும் மனிதர் பெயராலும் உறவில் இணைந்து உனக்கு ஒரு தீங்கும் வராதபடியும் நீ ஆழும்போது எனக்கு ஒரு தீங்கும் வராதபடி நீ பார்த்துக்கொள்வாய் என்று ஒருவருக்கு ஒருவர் உடன்படிக்கை செய்கிறார்கள். நட்பு உடன்படிக்கை உறவாக மாறி அது இறை பிரசன்னத்தில் அர்ச்சிக்கப்படுகிற ஒரு அழகான காட்சி இந்த பகுதியில் நாம் காண்கிறோம். அதை போலவே இந்த பகுதியிலே 20ஆம் அதிகாரம் 11 முதல் 23 வரை இறை வார்த்தைகள், குறிப்பாக கிட்டத்தட்ட 162 வார்த்தைகளை கொண்ட ஒரு அழகான உரையாக, யோனத்தானுடைய உரையாக வருகிறது. மிக அற்புதமான ஒரு உரை, நட்பை பற்றிய உரை. தாவீது யார் என்று யோனத்தான் புரிந்து கொண்டாரோ அந்த புரிதலை சவுலுக்கு சொல்கிற அற்புதமான ஒரு அறவுரையாக இருக்கிறது. முதல் பகுதியிலே 76 வார்த்தைகளையும் 2ஆம் பகுதியிலே 77 வார்த்தைகளையும் உள்ளடக்கிய இந்த 162 வார்த்தைகள் அடங்கிய ஒரு அற்புதமான பரிந்துரை அல்லது அற்புதமான நட்புரை நம் கண்முன்பாக யோனத்தானை வானளவில் உயர்த்தி வைக்கிறது என்று சொன்னால் அதில் மிகை கிடையாது. ஆக பல அற்புதமான இயல்புகளை, கைதிகளை, காரணிகளை உள்ளடக்கிய இந்த அதிகாரத்தில் நுழைவோம். 20ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வார்த்தையில் வாசிப்போம். அந்த இடத்துல தாவீது தன் மனதை உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பின்பு தாவீது ராமாவில் இருந்த நாபத்திலிருந்து புறப்பட்டு சென்று யோனத்தானிடம் வந்து, நான் செய்தது என்ன, நான் செய்த குற்றம் என்ன, உன் தந்தைக்கு எதிராக நான் செய்த பாவம் என்ன, பின்பு ஏன் என்னை கொல்ல தெரிகிறார் என்று கேட்டார். அதற்கு அவர், ஒரு காலம் இல்லை,
நீ சாக மாட்டாய். இதோ என்னோடு கலந்தாலோசிக்காமல் என் தந்தை பெரியதோ சிறியதோ எதுவும் செய்ய மாட்டார். இச்செயலை மட்டும் என் தந்தை மறைப்பானேன்? அப்படி நடக்காது என்றார். அழகான ஒரு வார்த்தை. யோனத்தான் சொல்கிற அற்புதமான வார்த்தைகள். அதுக்கு முன்பாக தாவீதுடைய அங்கலாய்ப்பு, ஒரு மன உளைச்சல், மனதிற்குள்ளாக ஓடுகிற என்ன ஓட்டத்தை வார்த்தை வழியை வெளிப்படுத்துகிறார். நம்ம ஏற்கனவே சொன்னோம், எப்போ நமக்கு சரமாரியே கேள்வி கேட்போம், கோபம் வரும்போது, சோகமாக இருக்கும்போது, ஒரு இயலாமையும் மாற்றமே நம்மை தொற்றிக்கொள்ளும் போது நம்ம சரமாரியே கேள்வி கேட்போம். அப்போ கேட்கிறார், நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன பாவம் பண்ணேன், உங்கள் அப்பாவுக்காக நான் என்ன செஞ்சேன் என்று அங்கலாய்க்கிற ஒரு 3 வினாக்களை முன்வைக்கிறார். இன்ட்ராகேட்டிவ் மூட்ல தாவீது சொல்கிறார். இந்த இடத்துல அவர் பயன்படுத்துகிற வார்த்தை அவோன் என்பதாகும், குற்றம், குற்றப்பழி என்பதாகும். எது குறித்து காட்டுகின்றால், பழங்காலத்தில் ரெட்ரிபியூஷன் என்று ஒரு கொள்கை இருந்தது. ரெட்ரிபியூட்டிவ் ஐடியா என்று சொன்னால், நன்மை செய்தால் நீ நலமாவாய், வாழ்வடைவாய், தீமை செய்தால் நீ வாழ்வை இழப்பாய், சாவாய் என்ற ஒரு அருமையான செய்தி. இணைச்சட்ட நூல் மொத்த புத்தகமே அந்த உடன்படிக்கையின் கோட்பாடின்படி, உடன்படிக்கையுடைய அமைப்பின்படி எழுதப்பட்டதாக நினைப்பார்கள். அந்த 28ஆம் அதிகாரம் இணைச்சட்ட நூலிலே முதல் பகுதி ஆசிமொழியாகவும் 2ஆம் பகுதி சாபமொழிகளாக இருக்கும். உடன்படிக்கையை பின்பற்றினாக்க உனக்கு ஆசிமொழி, உடன்படிக்கையை பின்பற்றலை அப்படின்னாக்க சாபமொழி. அது சாவு கிட்டு செல்லும், அது வாழ்வு கிட்டு செல்லும். அப்போ ஐடியா ஆஃப் ரெட்ரிபியூஷன், டூ குட் அண்ட் லிவ், டூ ஈவில் அண்ட் டை என்ற ஒரு அழகான செய்தி. இப்போ தாவீது சொல்கிறார், இப்போ நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு அரண்மனையிலேருந்து வீட்டுக்கும், வீட்டிலேருந்து காட்டுக்கும், காட்டிலேருந்து வீட்டுக்கும், வீட்டிலேருந்து அரண்மனைக்கும் ஓடி அல்லாடிட்டு கிடக்கிறேனே, ஒரு நூலறிந்த பட்டம் போல தடுமாறுகிறேனே, ஏன், எதற்காக என்ற ஒரு அங்கலாய்ப்பை முன்வைக்கிறார். இந்த அங்கலாய்ப்பு தாவீதினுடைய அங்கலாய்ப்பு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த விவிலிய வாசிப்பவர்களுடைய அங்கலாய்ப்பு கூட. எவ்வளோ நல்ல பையனா, ஒரு சின்ன பையனா, தூக்குச்சட்டில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போயிட்டு கோழியும் குச்சியும் வச்சு ஆட்டம் வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தான். இன்றைக்கி உயிரை பிடிச்சிட்டு ஓட வேண்டிய அளவுக்கு பண்ணிட்டாங்களே, ஏன் என்ற ஒரு அங்கலாய்ப்பு அந்த தாவீதினுடைய வாழ்வை படிக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திற்காக இருக்கிற கேள்வி. ஏன் அதை கடவுள் அனுமதிக்கிறாரு, ஏன் இதை மனிதர்கள் செயல்படுத்துகிறாங்க என்ற ஒரு கேள்வியை தாவீதினுடைய மனநிலையை படம்பிடிக்கிற கேள்வியாக வைத்து ஆசிரியர் நம்மோடு பயணிக்கிறார் என்பதுதான் மிக அழகான செய்தி. அதுக்கு உன் தந்தை என்னை கொல்லத்தெடுகிறார் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். கத்தால் கொல்லத்தெடுகிறார் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். இம்மீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக வரும் வார்த்தை நெவர். ஆங்கிலத்தில் அழகா மொழிபெயர்கள் நெவர், ஒரு காலம் இல்லை. பாருங்க, ஒரு காலம் இல்லை, நெவர், நீ சாக மாட்டாய். இதோ என்னோடு கலந்து ஆலோசிக்காமல் என் தந்தை பெரியதும் சிறியதும் எதுவும் செய்ய மாட்டார். இதில் யோனத்தானுடைய மனசு ரொம்ப நல்ல மனசு, ரொம்ப நல்ல மனசு. ஒரு நல்ல நண்பன், ஒரு நல்ல மனிதனுக்கு என்ன அடையாளம்னா, பார்க்குற ஒவ்வொருவரையும் நல்லவராக பார்க்கறது, நல்லவராக பார்க்குறது. அவங்க அப்பா அவ்வளோ கொடுமை பண்ணி தாவீதை கொல்ல தேடுறாரு. தாவீதுக்கு புரிஞ்சிச்சு, ஏன்னா அவன் போர்க்களத்தில் இருக்கிறவன், எதிரானுடைய பலத்தையும் பலவீனத்தையும் உணர்ந்தவர். தந்தை கொல்ல தேடுகிறார், அது இடைவிடாமல் கொலை முயற்சியாக இருக்குது என்பது ஓடி போகிறவர். அவர் யோனத்தானை பார்த்து கேட்கும்போது யோனத்தான் சொல்லுகிறார், எங்கள் அப்பா என்னை களதவரை சேர்க்க எதையுமே செய்ய மாட்டார், பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் எதையுமே எனக்கு செய்ய மாட்டார். ஒருவேளை உன்னை கொல்ல தேடினார்னா என்கிட்ட ஏன் மறைக்கணும், மறைக்க மாட்டார். அதனால் அப்படி நடக்காது. ஒரு நல்ல மனது, மிக அழகான ஒரு இயல்பான யதார்த்தமான ஒரு வெளிப்படையான ஒரு மனது. தமிழில் ஒரு பழைய தமிழ் சொல்லுவாங்க, வெள்ளந்தியாக இருக்கிறாரு அப்படின்னு. அவங்க அப்பா அவர் செவுத்தோடு அரையணும் ஈட்டி எடுத்து சொருகிறாரு. ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை. அதை அனுபவித்த தாவீதுக்கு தான் தெரியும், கரணம் தப்புனா மரணம்ன்ற ஒரு நிலைக்கிலேருந்து தப்பிச்சு வந்துக்கிறாரு. ஆனால் அது அறியாதவராக்கிறார். எதை செஞ்சாலும் அப்பான்ட்ட சொல்லிட்டு தானே செய்வார் தாவீது, எதையும் மறைச்சிடுவாரா? அப்படி நடக்காது. நல்ல மனம் அவுட்லாக்கிறது, எல்லாரிடமும் அந்த நல்ல மனம் இருக்கும் என்று நம்புகிறார். அதுதான் நல்லவருடைய குணம். சில சமயத்தில் அதை தான் மற்றவர்களை இப்போ தவறாக பயன்படுத்தி அந்த நல்லவர்களை தீய வழிக்கும் அல்லது ஏமாற்றத்திற்கும் உள்ளாக்குற உலகம் இது. இந்த என்னது, ஒரு பல கொள்ளர்கள் இருக்கிற ஒரு கூட்டத்தில் ஒரு வெள்ளாடாய் யோனத்தான் அங்கே வலம் வருகிறது நாம் காண்கிறோம். என் தந்தை ஒரு காலம் அப்படி செய்ய மாட்டார், அப்படி செஞ்சார்னா என்னை சொல்லாமல் செய்ய மாட்டார். அதே போல் நீ உறுதியை நம்பு என்று சொல்லி ஒரு அழகான அழைப்புக்கு கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. அதை தொடர்ந்து வாசிப்புமே, 3ஆம் வசனத்தை வாசிப்புமே. அதற்கு தாவீது, உம் கண்களில் எனக்கு இரக்கம் கிடைத்துள்ளது என்று உன் தந்தைக்கு நன்கு தெரியும். ஆகையால் யோனத்தான் இதை அறிய நேர்ந்தால் அவன் வேதனை அடைவான் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் இது உண்மை, எனக்கும் சாவுக்கும் ஓரடி தூரம்தான் உள்ளது. வாழும் கடவுள் மேல் ஆணை, உன்மேலும் ஆணை என்றார். அப்பொழுது யோனத்தான் தாவீதிடம், உம் விருப்பப்படி நான் உமக்கு எதுவும் செய்ய தயார் என்றார். அருமையான ஒரு ஆற்றுப்படுத்தும் வார்த்தைகளை யோனத்தான் தாவீதுக்கு சொல்லுகிறார். அதில் ரொம்ப அழகான வார்த்தை சொல்கிறாரு. தாவீது சொல்கிறாரு, உன் கண்களில் தயை கிடைச்சது,
அப்படின்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியும். நீ என் மேலே பாசமாக இருக்கிற, ஃப்ரெண்டாக இருக்கிற, உயிரையும் கொடுப்ப, எனக்காக எதை வேணாலும் செய்வேன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியும். அதனால் எனக்கு எதிராக காரியங்களை செய்கிறத அவர் ஒன்று சொல்கிறது இல்லைப்பா. நீ ஒருவேளை தெரிஞ்சால் நீ வருத்தப்படுவ. உங்கள் அப்பாவுடைய நல்ல மனசு அதுதான். பையன் மனசு நோகக்கூடாது, அவனுக்கு கிடைக்கிற உரிமை யாருக்கும் போகக்கூடாது, அதுக்காக பாடுபடுறாரு. ஆனால் அதே சமயத்தில் என்னை கொள்ளத்தை எடுக்கிறார். இது உண்மை, நான் நினைக்கிறது உண்மை. என்ன, வாழும் கடவுள் மேல் ஆணை, உன்மேலும் ஆணை. ரொம்ப அழகானது. கடவுளை உறுதியாக நம்புகிற தாவீது கடவுள் மேல் ஆணுன்னு சொல்றாரு. தன் நண்பனை உறுதியாக நம்புகிற தாவீது உண்மையிலும் ஆணுன்னு சொல்றார். அவருடைய வாக்கும் அவருடைய சத்தியமும் பொய்யானால் ஆண்டவர் இல்லாது போவாராக, அல்லது யோனத்தான் இல்லாது போவாராக. தன் நண்பனை எவ்வளோ நம்பிக்கைக்குரியவனை ஆணைக்கு உட்படுத்துகிறார். உண்மையிலும் ஆணை. சாமி மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிறனோ, சாமி மேலே எவ்வளோ அன்பு வச்சுக்கணும், அதே மாதிரி உண்மையில வச்சுக்கிறேங்கண்ணே. உண்மையிலையும் ஆணை, சாமி மேலேயும் ஆணை. என்ன சொல்கிறாரு? எனக்கும் சாவுக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குது. எனக்கும் சாவுக்கும் ஒரு அடி தூரம் தான். அப்படியே என்னை சாவு துரத்திக்கிட்டு வருது. அப்படியே கர்ஜிக்கும் சிங்கம் போல சாவு என்னை தூக்கி தள்ளிட்டு வருது. எப்போ வேணாலும் கடிச்சு கொதுறோம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான். அதுதான் உண்மை என்று அவன் சொல்கிறார். எவ்வளோ அழகான உதாரணம் பாருங்க, எவ்வளோ அதான உதாரணம் பாருங்க. எனக்கும் சாவுக்கும் ஒரு அடி தொலைவு தான் இருக்குது என்று சொல்லுகிறார். அப்போ 4ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது யோனத்தான் தாவீதிடம், உன் விருப்பப்படியே நான் உனக்கு எதுவும் செய்ய தயார் என்றார். இப்போது இந்த காட்சி அருமையான ஒரு காட்சி. ரெட்டாரிக்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த சொல்லும் திறன் உணர்ந்து சொல்லுகிற ஒரு தன்மை மிகுந்த ஒரு பகுதி. யோனத்தான் அழுத்தம் திருத்தமாய் அருமையான வார்த்தைகளினால் வாதங்களினால், எங்கள் அப்பா ஒன்றும் கெட்டவர் கிடையாது, கெட்டது உனக்கு செய்ய மாட்டார், எனக்கு சோகம் செய்ய மாட்டார், அழகான ஒரு பெர்சுவேஷனை சொல்கிறாரு. எங்கள் அப்பாவை நம்பு அப்படிங்கிறாரு. தாவீது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன குற்றம் பண்ணேன், ஏன் இப்படி துரத்தி நான் பழி எடுக்கிறார் உங்கள் அப்பா. அவரும் தன்னுடைய கருத்தை அழகாக சொல்கிறாரு. நான் சொல்கிறத நீ நம்புன்னு சொல்கிறாரு. யோனத்தான் இது மாற்று கருத்தை வச்சு எங்கள் அப்பாவும் நம்புன்னு அவர் சொல்கிறாரு. தாவீது சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? வாழும் இறைவன் மேல் ஆன, உண்மையில ஆன, நீ என்னை நேசிக்கிறதுனால அப்பா நான் எனக்கு எதிராக செய்யறது ஒன்று சொல்லலை. அப்போ கடைசியில் கன்க்ளூஷன் பாருங்கள், லாஜிக்காக ஹீ ஆர்கியூஸ், ஹீ கவுண்டர் ஆர்கியூஸ். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? யோனத்தான் சவுல் என்னவெல்லாம் செய்ய இருக்கிறாரோ அதை தாவீதுக்கு தெரியப்படுத்த போகிறார் இல்லைங்களா? அப்போ யோனத்தான் தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறார். என்ன பாட்டை மாற்றிக்கொள்கிறார்? தான் நினைத்தது சரியென்று நினைத்தார். தாவீது சொன்னவுடன் அவர் அது உண்மையை புரிந்து கொண்டார், அதனுடைய தீவிரத்தை புரிந்து கொண்டார். தன் நண்பனின் அங்கலாய்ப்பை, இயலாமையை, அவனுடைய இக்கட்டான நிலையை புரிந்து கொள்கிறார். அதுதான் நட்புடைய முதல் பண்பு. ஒரு சகோதரர் எழுதி வைத்திருந்தார், நான் மௌனங்களை நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் என் வார்த்தைகளை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டாய். If you don't understand my silence, how will you understand my words? அதான் ஒரு நட்பின் தன்மை. அடுத்தருடைய மௌனம், அவருடைய ஒரு இறுகிய மனம், அவருடைய சுருங்கி போன முகம், அல்லது தோண்டு போன தலை, அல்லது வலுவிழந்த கரங்கள், இவைகள்லாம் நம்முடைய பாடி லாங்குவேஜ் நம்ம நண்பனை பற்றிய எண்ணங்களை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னாக்க அவன் சொல்லி தான் புரிஞ்சுக்கணும்னாக்க நம்ம நண்பரே கிடையாது. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. தாவீது சொல்லும்போது சவுல் என்னவெல்லாம் திட்டம் திட்டுக்கிறார், எப்படியெல்லாம் கொடுமையாக தாவீது நடத்திருக்கிறார் என்பதை தெல்ல தெளிவாக யோனத்தான் புரிந்து கொண்டார். அதான் ஒரு நட்பினுடைய அருமையான வரையறையை நம்ம சொல்கிறோம். இரண்டாவது ரொம்ப பாருங்க, உன் விருப்பப்படி நான் உனக்கு எதுவும் செய்ய தராய். வாட் எவர் யூ வாண்ட் டு டூ ஐ வில் டூ. இன்டெஃபினட் ப்ரோனோன் என்று சொல்வார்கள். இன்டெஃபினட் ப்ரோனோன்னா வாட் எவர், அது இது அதுலாம் இல்லை, எதுவும் செய்ய தயார். அந்த வார்த்தை உண்மையான நட்பின் இரண்டாவது தான். நட்பு என்பது தன் நண்பனுக்காக எதையும் செய்ய தயாராகுது. அது இதிகாசங்களாக இருக்கட்டும், புராணங்களாக இருக்கட்டும், கதைகளாக இருக்கட்டும், கட்டுரைகளாக இருக்கட்டும், அல்லது வாழ்வழிக்கும் நற்செய்தி நூல்களாக இருக்கட்டும், இயேசு தன் சிறுவர்களோடு கொண்டிருந்த அன்பு உறவாக இருக்கட்டும், அல்லது இயேசு தன் குணப்படுத்திய மதநன்மையாக கொண்டிருக்க பற்றுறுதியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த நபர்கள் எல்லாவற்றையும் ஒரு நட்பென்ற நோட்கட்டில் வைத்து நம்மை பார்க்க அழைக்கிறது. நட்பு என்பது அவ்வளவு வல்லமையான ஒரு கணவன் மனைவிக்கு அடுத்தபடியான ஒரு புனிதமான உறவு என்பது நட்பு தன்மை. இந்த இடத்துல ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்காக சொல்கிறாங்க, அப்படி என்றால் உனக்காக நான் எதையும் செய்ய தயார். அதாவது ஒரு எல்லை கடந்த, ஒரு வரையறை கடந்த, நம்பிக்கை உகந்த, பிரமாணிக்கமான நட்புணர்வின் அருமையான வார்த்தைகளை யோனத்தானுடைய மொழிகளில் நாம் காண்கிறோம், கண்டு அழைக்கப்படுகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக அந்த பகுதியை நம்ம பார்க்குறோம். அடுத்தபடி ஏற்கனவே 2 நட்புணர்வு பற்றிய இலக்கணங்களை பார்த்தோம். அடுத்த பகுதி நம்ம கடந்து சொல்வோம். 5ஆம் வசனத்தை வாசிப்போமே. தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளை அமாவாசை, அரசரோடு நான் பந்தியில் இருக்கும் நாள். ஆனால் 3ஆம் நாள் மாலை வரை வெளியில் சென்று ஒளிந்திருக்க எனக்கு விடை கொடு. உன் தந்தை என்னை காணாதது பற்றி விசாரித்தால்
தாவீது தன் சொந்த நகரான பெத்லெகேமுக்கு சென்றுள்ளான். அவன் குடும்பத்தார் அனைவருக்கும் அங்கே ஆண்டு பலி இருக்கிறதாம். அங்கே விரைந்து செல்ல என்னிடம் அனுமதி கேட்டான் என்று சொல். அவர் நல்லது என்று சொன்னால் உன் அடியான் அமைதி அடைவான். அவர் சினமுற்றால் அவர் எனக்கு தீங்கு செய்ய முடிவு செய்துள்ளார் என நீ அறிந்து கொள்வாய். ஆண்டவர் திருமுன் நீ உன் அடியானுக்கு செய்து கொண்ட உடன்படிக்கையின் பொருட்டு என் மேல் இரக்கம் வை. நான் குற்றவாளியாயின் நீயே என்னை கொன்றுவிடு. நீ ஏன் என்னை உன் தந்தையிடம் கொண்டு போக வேண்டும் என்றார். பாருங்க, அழகான பகுதி. 5 முதல் 8 வரையில் 3 இறை வார்த்தைகள் இருக்குது. அதில் நாளை அமாவாசை. எண்ணிக்கை நூல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமே. மகிழ்ச்சியினால் குறிப்பிட்ட திருநாள் மாத பிறப்புகள் ஆகியவற்றில் நீங்கள் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தும் போது எக்காலங்களை ஊதுங்கள். அவை கடவுள் திருமுன் உங்களுக்கு நினைவூட்டுதலாக பயன்படும். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஓகே, அப்போ அமாவாசை என்பது முழுமதியின் போது அவர்கள் திருநாட்களாக அவற்றை கொண்டாடுவார்கள். ஆமோஸ் இறைவாக்கு புத்தகத்தில் கூட அந்த செய்தி இருக்குது. எப்போது முழுமதி வரும், எப்பொழுது அமாவாசை வரும் என்று காத்திருக்கிறீர்கள். அந்த திருவிழா முடிந்தவுடன் உங்களுடைய கள்ள தராசினாலும் மோசமான வியாபாரத்தினாலும் மக்களை ஏற்றி பிழைக்க காத்திருக்கிறீர்கள், தவித்திருக்கிறீர்கள் என்று ஆமோஸ் அவருடைய சாடுவார். இந்த இடத்துல வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். will it be a festival of trumpets, எக்காலம் ஊதி தோங்குகிற ஒரு திருவிழாவாக இருந்திருக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எப்படி ஆயினும் அது முழுமதி மற்றும் அமாவாசை பற்றிய திருநாளை ஒட்டிய செய்திகளை இந்த பகுதி தாங்கி வருகிறது. ஒருவேளை அது குடும்ப விழாவாகவும் ஊரின் விழாவாகவும் கூட இருந்திருக்கலாம். தாவீது அங்கே போய்விட்டார் என்று சொல்லும்படியாக யோனத்தானுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அதான் அதனுடைய முதல் செய்தி. அப்போ சொல்கிறாரு, ஒருவேளை அவன் போட்டோன்றது கேட்டு அமைதியாக இருந்தாருன்னாக்க அவன் நல்ல மனசு இருக்குது. இல்லை அவங்க ஊர்களை போய் கலகம் பண்ணுறதுக்கும் படம் திரட்டுறதுக்கும் எனக்கு எதிராக ஆள் சத்தம் போயிருக்கானா என்று அவர் சினந்தாள் எனக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி அவர் முன்வைக்கிறார். அப்போ பாருங்க தந்தை அவர்களே, நான் என்ன சிம்பிளான விஷயம் நினச்சிக்கிட்டேன் தந்தை. என்னன்னா, ஓகே வெளில இருக்காரு, ஆள் இல்லை அப்படிங்கிறத நான் கான்செப்ட் நினச்சிக்கிட்டேன். ஏன் ஆள் இல்லை, போய் படை திரட்ட போயிருக்கிறானா, கலகம் செய்ய போயிருக்கிறானாங்கிற ஒரு சிந்தனை புதுசாக இருக்குது தந்தை அவர்களே. அதே போன்று இந்த அமாவாசை என்று சொல்கின்ற பொழுது இன்றைய நாட்களிலும் கூட அமாவாசை திருவிழுப்பு ஜபக்கூடங்கள் என்று நடக்கின்றன, பௌர்ணமி ஜபக்கூடங்கள் நடக்கின்றன. அவற்றை பற்றி ஒரு கருத்து தேவைப்படுகின்றது. 20:5 குறிப்புக்கு சொல்லுகிறது. எண்ணிக்கை 28:11 வாசிக்க சொல்லுகின்றது தந்தை அவர்களே. 28:11 வாசிக்கின்ற பொழுது மாத தொடக்கத்தில் எரிபலியாக நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியவை என்று இருக்கின்றது. பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் மாத தொடக்கத்திற்கும் என்ன தொடர்பு என்பதையும் ஒரு சிறு விளக்கம் தேவைப்படுகிறது. இப்போ லூனார் கேலண்டர், சோலார் கேலண்டர் என்று சொல்லி இருவகையான நாட்காட்டிகளை மாத காட்டிகளை அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நிசான் என்கிற பண்டிகையிலே பாஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும் எபிரேய மக்களுக்கு ஒரு சட்டம் இருந்தது. 14 என்பது ஒரு மாதத்துடைய மையப்பகுதி. அந்த இரவு பொழுது 15ஆம் தேதியை துவங்கி அடுத்த மாதத்தை நோக்கி கடந்து போகிறது. 15 நாட்களுக்கு ஒரு முறை, 30 நாட்கள் அந்த நாட்டில் அந்த ஒரு கேலண்டர் 15 நாளுக்கு ஒரு தடவை என்கின்ற மாதத்துக்கு ஒரு முறை அமாவாசை, ஒரு முறை பௌர்ணமி என்று வருகிறது, கடந்து வருகிறது. நம்ம இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட நாட்களை திருவழிபாட்டில் முக்கியமான நாட்களாக கருதினார்கள். அந்த நாட்களிலே சிறப்பு பலி செலுத்தி அவனுடைய அருளை இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அண்மை தொன்மை கிழக்கு நாட்களில் பெரிதும் தலைப்பட்டார்கள். பபிலோனியர்கள், எகிப்தியர்கள் மற்றும் அசீரியர்கள் மற்றும் பெர்சியர்கள் இப்படிப்பட்ட நிலா கடவுள்களையும் சூரிய கடவுள்களையும் வழிபட்டு வந்தார்கள். அந்த சமயத்தில் இவை போன்ற நாட்காட்டிகள் மிக முக்கியமாக பயன்படுத்தப்படுது. இஸ்ராயல் மக்கள் பாருங்களேன், வாரத்துக்கு ஒரு முறை சாபத்து, இல்லை வாரத்துக்கு ஒரு முறை சாபத்து, மாதத்துக்கு ஒரு முறை முழுமுறை அமாவாசை, அப்புறம் ஆண்டிற்கு ஒரு முறை பாஸ்கா, ஆண்டுக்கு ஒரு முறை பெந்தகோஸ்து, ஆண்டுக்கு ஒரு முறை கூடார் பெருவிழா. ஆக இயற்கை நிகழ்வுகளை ஒட்டிய விவசாயத்தை சார்ந்த நாட்களிலே அவர்கள் திருவிழாவை கொண்டாட தலைப்படுகிறார்கள். அது நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க சரியாக இருக்கும். இப்போ மாதத்தின் முதல் நாளில் அந்த நேரத்தில் அவர் அந்த நிகழ்வு எழுதும்போது அது முதல் நாளிலே அமாவாசையாகவோ பௌர்ணமியாகவோ அந்த இடத்துல அமைந்திருக்கக்கூடும் என்பது நம்முடைய தகவலாக அமைகிறது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது சொல்லும்போது ஒரு அழகான செய்தியை சொல்லுவாங்க. அவன் குடும்பத்தார் அனைவருக்கும் அங்கே ஆண்டு பலி இருக்கிறதாம். அந்த குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட நாளில் குடும்பம் முழுவதும் அங்கே ஒன்றாய் சேர்ந்து பலி செலுத்துவார்கள். அப்போ சொந்தம் பந்தம் சுத்தம் சூழம் ஒன்றா சேரும். கோலியாத்தை கொன்னேன், அல்லது அரசன் திருப்தி இல்லை, புறமப்பட்டார், மிக்கேலை கட்டி கொடுக்குறேன்னாரு, கட்டி கொடுத்த பிற்பாடு என்னை கொள்ள தேடுறாரு, இன்னைக்கு நடுவீதியில் நடக்கிறேன், நீங்கள் நியாயம் கேட்டு சொல்லுங்க என்று அவன் கேட்டால்
அத்தனையும் மாறி போயிருக்கும். ஒரு புரட்சி வந்திருக்கும். ஒரு அப்சலோமினால் ஒரு கழகத்தை ஏற்படுத்த முடிந்தது, தாவீதால் அடுத்து முற்படுத்த முடியாதா? கட்டாயம் பண்ணியிருக்க முடியும். அவர் அப்படி செய்யவில்லை. ஆணுடைய திருமணத்திற்காக காத்திருக்கிறார். ஆணுடைய இறை வழிநடத்தலுக்காக அவர் காத்திருக்கிறார். ஆணுடைய திட்டம் பற்றிய புரிதலுக்காக அவர் காத்திருக்கிறார். அதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு காட்சி. தோல்விகள் வரும்போதோ துன்பங்கள் வரும்போதோ நீ உடையாமல் இருக்கும்போது நீ வெற்றிக்காய் உன்னை அக்கமுறையில் தயாரிக்கிற அர்த்தமாகும். நம்பிக்கை இல்லாமல் தொடர்ந்து போராகும் போது வெற்றியின் பாதையிலே தடம் பதித்து நடக்க ஆரம்பித்து விட்ட அர்த்தமாகும். விடாமுயற்சியோடு தொடர்ந்து போராடும் போது வெற்றி வசப்படுத்திக் கொள்கிற அர்த்தமாகும் என்று அழகான ஒரு ஆங்கில கவிதை இருக்கிறது. தாவீதைத்தான் செய்கிறார். முதலாவது, தொடர்ந்து வருகிற துன்பங்கள், தொடர்ந்து வருகிற சவால்கள் உடையாமல் இருக்கிறார். மன உறுதி குலைந்து போகாமல் இருக்கிறார். அங்கலாய்க்கிறார், ஆற்றாமையில் புலம்புகிறார், ஆனால் தன்னை இழக்கவில்லை, நிதானம் தவறவில்லை. அது மிகப்பெரிய வெற்றி. இரண்டாவது, பொறுமை இழக்காமல் இருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு இது. அது சவுலாக இருக்கட்டும் அல்லது எதிர்வினை பெறுகின்ற மாற்று கலாச்சார சிந்தனையாக இருக்கட்டும், தாவீது நிலை கொழிந்து போகாமல் இருக்கிறார். மூன்றாவது, விடாமுயற்சியோடு தொடர்ந்து போராடுகிறார். இந்த மூன்றும் இருக்கும்போது வெற்றி நம்மை தானாக வந்து சேரும். அவர் வெற்றியின் பாதையில் தடம் பதிக்க ஆரம்பித்துட்டார் என்பதை புரிந்து கொள்ள இந்த இறை விவரித்தினுடைய ஆசிரியர் நம்மை அழைக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் அந்த அழகாக சொல்றாரு. 7வது 8 வசனங்களை வாசிப்போமே. அவர் நல்லது என்று சொன்னால் உன் அடியான் அமைதி அடைவான். அவர் சினமுற்றால் அவர் எனக்கு தீங்கு செய்ய முடிவு செய்துள்ளார் என நீ அறிந்து கொள்வாய். ஆண்டவர் திருமுன் நீ உன் அடியானுக்கு செய்து கொண்ட உடன்படிக்கையின் பொருட்டு என் மேல் இரக்கம் வை. நான் குற்றவாளியாயின் நீயே என்னை கொன்றுவிடு. நீ ஏன் என்னை உன் தந்தையிடம் கொண்டு போக வேண்டும் என்றார். மிக அழகான வார்த்தைகள். இப்போ ரொம்ப அருமையான வார்த்தை சொல்கிறாரு. உங்கள் அப்பா நான் சொன்ன காரணத்தை நீ உன் தந்தையோடு சொல்லும்போது அவர் சினமில்லாமல் அமைதியாக இருந்தால் அவர் நல்ல மனம் கொண்டவராக இருக்கிறார், என்னை சந்தேகிக்கவில்லை அர்த்தமாகும். அவர் சினமுற்றார் என்றால் என்னை சந்தேகிக்கிறார், என்னை கொள்ள தேடுகிறது உறுதியாகும். அந்த சமயத்திலே மிக அழகான ஒரு வாக்கு வைக்கிறார். இந்த தாவீது அந்த கோலியாத்தை ஒற்றை சிறு கல்லினால் வென்றெடுத்தவர். இந்த தாவீது அந்த சாமுவேலினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு காத்திருக்க வைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டவர். ஆட்டு மந்தையிலிருந்து அரச பதவியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறவர். யோனத்தான் பேசுகின்ற வார்த்தையை பாருங்க, ரொம்ப அழகா பேசுறாரு. ஆண்டவர் திருமுன் நீ உன் அடியானோடு செய்த உடன்படிக்கையின் பொருட்டு என் மேல் இரக்கம் வை. மிக அழகான ஒரு வார்த்தை. நட்பை அழகா எந்த விதத்திலும் கொச்சைப்படுத்தாமல், நட்புக்காக நீ எதையாவது செய்யணும்னு சொல்லாமல் கட்டாயப்படுத்தாமல் என் மீது உடன்படிக்கை செய்து கொண்டாய். அது நட்பின் உடன்படிக்கை, நம்பிக்கையின் உடன்படிக்கை. எனக்கு இரக்கம் காட்டு. அப்பாவை போல நீ என்னை கொல்ல தேடாத, அப்பா போல நீ என்னை கொன்று போட்டு விடாதே. இப்படி அழகான ஒரு நேர்மையான வார்த்தை. இவனுக்கு உரிமை இருக்கிறது. இப்படி செய்தா என்றால் யோனத்தான் செய்வான். கேட்காமல் மாறாக ஒரு மன்றாட்டாக, ஒரு வேண்டுகோளாக, ஒரு விண்ணப்பமாக திருமணம் வைக்கிறார். அதுபோல ஒருவேளை உன்னுடைய கண்ணில் உங்கள் அப்பாவுடைய பார்வையோடு நீ பார்த்து நான் குற்றவாளியாக தெரிஞ்சேன் அப்படின்னாக்க, தேச துரோகியாக தெரிஞ்சேன் அப்படின்னாக்க, அல்லது மரண தண்டத்துக்கு உரிய ஒரு குற்றத்தை நான் செய்தேன்னு நீ எழுதுனாக்க உங்கையாலே கொன்று வில் பி ஹாப்பி. அது நட்புக்கான ஒரு துரோகமாக நினைக்க மாட்டேன், அது நீதியின் தண்டனையாக பார்க்குறேன். உன் தந்தையிலும் என்னை கூட்டி போய் அந்த ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டாது என்று ஒரு அழகானது. இந்த இடத்துல எதையெல்லாம் யோனத்தான் செய்யக்கூடாது என்பதை செய் என்று சொல்லி அவருக்கு வழங்க வைக்கிறார். அருமையான ஒரு வார்த்தை. நீ என் மேலே இறக்கம் காட்டணும், என்னை கொண்டு போட்டுறாத, அப்பாட்ட என்னை காட்டி கொடுத்துறாத, இதெல்லாம் இப்படி சொல்லாமல் மன்றாட்டாக வேண்டுகோளாக வைத்து அவருக்கு எதிர்மறையாக சொல்லி அவரை உண்மை உணர வைக்கிறார். அதான் அதை நல்ல நண்பன் என்கிறவன் தன் சொல்லிய வார்த்தைகளும் சொல்லாத வார்த்தைகளும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை படைத்தான் நல்ல நண்பன். யோனத்தான் அதை புரிந்து கொள்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அதற்கு யோனத்தான், அப்படி உனக்கு நேராது, உனக்கு தீங்கு செய்ய என் தந்தை முடிவு செய்துள்ளார் என நான் அறிந்தால் அதை உனக்கு சொல்லாமல் இருப்பேனா என்றார். பின்பு தாவீது யோனத்தானை நோக்கி, உன் தந்தை உன்னிடம் கடுமையான பதிலளித்தால் அதை யார் எனக்கு தெரிவிப்பார் என்று கேட்டார். அதற்கு யோனத்தான் தாவீதிடம், வெளியே செல்வோம் வா என்றார். இருவரும் வயல்வெளிக்கு சென்றனர். இப்போ ரொம்ப ப்ராக்டிக்கலான மனசு யோனத்தானுக்கு. அதாவது நம்மளுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் அதை ஏதாவது ஒரு வகையில் செஞ்சு காப்போம், ஏதாவது செஞ்சு காப்போம். அந்த நன்மைத்தனத்தை மற்றவங்களுக்கு கட்டாயம் கொடுத்தே தீர்வோம். அந்த ஒரு நல்ல மனசு அவருக்கு இருந்தது. நட்பை மதிக்கிற, நட்பை நேசிக்கிற, நட்புக்காக உயிரையும் கொடுக்க துணிகிற, நட்புக்காக சொந்த தாயையும் முற்றத்தையும் பகிர்ந்து கொள்ள துணிகிற ஒரு யோனத்தானை இந்த பகுதியில் சந்தித்தோம். உனக்காக எதையும் செய்ய தயார். இந்த எதையத்துக்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்குது.
அவ்வளோ அழகான ஒரு இன்டெஃபினட் ப்ரோனவுனை சொல்லி தன்னுடைய நம்பிக்கையும் தன்னுடைய உடன்படிக்கை உறவையும் உறுதிப்படுத்துகிறார். ஒருவேளை உங்கள் அப்பா என் மேலே சந்தேகப்பட்டு கோவப்பட்டு எனக்கு எதிராக செயல்பட போகிறாருன்னு நீ நினச்சினா அது எனக்கு யார் சொல்லுவா? நான் அரண்மனையோ உன் வீட்டு வாசலையும் மிதிக்க எனக்கு பயமாக இருக்கிறது. உன் தந்தை அவ்வளோ எந்த கொடிய செயலும் செய்ய தயங்க மாட்டார் என்பது உனக்கும் புரியும். எனக்கு யார் தெரிவிப்பார்? ஒரு இயல்பான ஒரு வார்த்தையை தாவீது ஒரு ரொம்ப கேஷுவலாக யோனத்தானை பார்த்து கேட்குறாரு. அப்போ யோனத்தான் சொல்கிறாரு, வா வெளியில் போவோம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பழைய ஏற்பாட்டின் ஒவ்வொரு உடன்படிக்கைக்கும் ஒரு அடையாள குறியீடு இருந்தது, ஒரு அத்தாட்சி பத்திரம், ஒரு சாட்சியம் இருந்தது. உதாரணத்திற்கு கடவுள் நோவாவோடு உடன்படிக்கை செய்த பொழுது வானவில்லை அடையாளமாக வைத்தார். அபிரகாமோடு உடன்படிக்கை செய்த பொழுது விருத்தசேதனத்தை அடையாளமாக வைத்தார். இஸ்ராயல் மக்களோடு உடன்படிக்கை செய்த பொழுது 10 கட்டளை அடையாளமாக வைத்தார். சீனாய் மலை அடையாளமாக வைத்தார்.